சில பேர்லாம் சொல்லுவா, நீங்க அதெல்லாம் வந்து சில டைம்ல கேட்டிருக்கலாம். எனக்கு என்னமோ இந்த வீட்ல வைப்ரேஷன் சரியில்ல. எனக்கு இந்த இடத்துல வைப்ரேஷன் சரியில்ல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, சில இடத்துக்கு போனா. அதோடைய ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவங்களுக்கு தெய்வ சக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, சில பேருக்கு ஆபிசாரங்கள், தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியுவாங்க. இதுல முக்கியமா ஜாதகத்துடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய லக்ன அதிபதியாக எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் கரெக்டா குருவோட சேர்ந்து இருக்கும்போது நமக்கு தெய்வங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சாஸ்திரம் சொல்றது. இதே அந்த லக்னத்துடைய அதிபதி ராகுவுடனோ இல்லைன்னா சனீஸ்வரர் கூடவோ இருக்கும்போது நமக்கு வந்து ஆபிசாரங்கள், ஆபிசாரம் அப்படின்னா இந்த மாதிரியான பிசாசுகள், பேய்கள், இது எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால்தான் என்னதான் அமானுஷ்யமான விஷயமா இருந்தாலும், அதுல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும், சில பேர் அதுக்கு நம்புறாங்க இல்லையா? அந்த நம்புறவங்களுடைய ஜாதகத்திலே பார்த்தேன் அப்படின்னா, அந்த லக்னா அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரர் கூட, இந்த மாதிரி ராகு கூட, இந்த மாதிரியான அமைப்புகள்ல வந்து இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கிளியரா தெரியும். அதுவும் வந்து சாஸ்திரம் வந்து சொல்லுதான். அதனாலதான் நான் வந்து இந்த பதிவு மூலியமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நீங்க பயப்பட வேணாம். அது உங்களுடைய விதி, அது அப்படிதான் நடக்கும். அதனால நீங்க தைரியமா இருக்கணும். அதை பார்த்து நீங்க அதை மாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கடவுள் வந்து கொடுத்துருப்பாரு. அதனாலதான் அதை தெரியக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால நீங்க தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி மேற்கொண்டு யாருக்கும் உபத்திரவம் இல்லாம, யாருக்கும் பயம் இல்லாம உங்களால நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு அதையே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.